வசனத்திற்காக நன்றி. அடையனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வாசிங்க, மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அல்லேலூயா. காணல வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமான சீயோன் சபையாரே, தேவ ஆவியானவர் சொல்லுகிறதை கவனியுங்கள். அவர் சொல்லுகிறார், உம்முடைய துவக்கம், உங்களுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாக, உங்களுடைய முடிவு சமாதானமாக, உங்களுடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உங்க முடிவு ஆசீர்வாதமா இருக்கும். சிரிச்ச முகமா சொல்லணும். அல்லேலூயா. எல்லாருக்கும் இந்த வார்த்தை போகணும். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய சிஸ்டர், பிரதர், சொல்லுங்க, சத்தமே கேட்கல. உங்களுடைய துவக்கம், உங்க முடிவு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் பலராலே அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம். பலர் உங்களை அசட்டை பண்ணியிருக்கலாம். நீங்கள் வேண்டாம் என்று, உங்களால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று உங்களை ஒதுக்கியும் தள்ளியும் இருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை உங்ககிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், காசு இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கு உங்ககிட்ட அந்தஸ்தோ ஆஸ்தியோ இல்லாம இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, என் மகளே, என் மகளே, நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் நீ எண்ணி முடியாத அதிசயங்களையும் நீ காணும்படி உன் வாழ்க்கையில நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. தெளிவா ஒருவர் வாசிங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யாருக்கு செய்கிறார்? அவரை நாடி தேடி ஓடுகிற யாவருக்கும் கர்த்தர் நன்மை செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ற ஒரு காரியம் அதுதான், என் மகளே, என் மகளே, நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் நீ எண்ணி முடியாத அதிசயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில நீ காணும்படி நான் செய்வேன் என்ற ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் நேற்று எனக்கு கொடுத்தார். இன்றைக்கு அது உங்க மத்தியில நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, உங்களுடைய துவக்கமும் ஆரம்பமும் அற்பமாக இருந்தாலும் உங்க முடிவு சம்பூர்ணமாக, சமாதானமாக, ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், என் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், குறைவுகள் நிறைவாகட்டும், எந்தன் குறைவுகள் நிறைவாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. அல்லேலூயா. அல்லேலூயா. அற்பமானவைகள் அதிசயங்களாய் மாற்றப்படும். அசட்டை பண்ணப்பட்டவைகள் அதிசயங்களாய் மாற்றப்படும். அல்லேலூயா. நம் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் இந்த காலவெளியில உண்டாயிருப்பதாக. இன்றைக்கு ஆண்டவர் சில காரியங்களை அடியனிடத்தில் பேசி, அது என்னிடத்தில் திட்டமாய் சில காரியங்களை போதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்னை உணர்த்தினபடினாலே இந்த காலவெளியில சில காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. முதலாவதாக, எதை செய்தாலும், நாம எதை செய்தாலும் அதை ஜெபத்தோடு, தேவ ஆலோசனையோடு,
பொறுமையோடு நம்பிக்கையோடு செய்கிற எந்த காரியமானாலும் அதை கர்த்தர் சம்பூர்ணமாய் சமாதானமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. முதல் பாயிண்ட் என்னங்க? நாம செய்கிற எந்த காரியமானாலும் அதை எப்படி செய்யணுமா? ஜெபத்தோடு செய்கிற பொழுது, தேவ ஆலோசனை பெற்று செய்கிற பொழுது, பொறுமையோடு செய்கிற பொழுது, நம்பிக்கையோடு செய்கிற பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்றாரு? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 4வது 5வது வசனத்தை வாசிக்கலாம். Genesis chapter 16 verse 4 and 5. ஆமென். அல்லேலூயா. கண்ணால வாசிங்க அப்படியே. போதும் போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவருக்கு அல்லேலூயா சொல்லுங்களேன். திரியேக தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்களேன். ஆமா. அல்லேலூயா. ஆபிரகாம் எத்தனை பேர் தெரியும்? ஆபிரகாம் எத்தனை பேர் தெரியும்? தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரிஞ்ச ஆபிரகாம் பத்தி நீங்க சொல்லுங்க, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. ஆபிரகாம் யாருங்க? விசுவாசத்தின் தகப்பு. எனக்கு ஒரு ஆபிரகாம் தெரியும். சுரேஷ் ஆபிரகாம் கேஜப்ல இருக்கிறார். அவர்கிட்ட நீங்க விசுவாசிக்கிறீங்களா பிரதர்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அப்படின்னா என்னன்னு கேட்பார். அப்படின்னா என்ன அப்படி கேட்டார். ஆனா அவர் பேர் என்ன? ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு அந்த சோதனையை பார்த்தீங்களா? ஒரு முறை நியூஸ்ல கேட்டுட்டு இருந்தேன். என்னன்னா ஜானும் மைக்கேலும் போலீஸார் என்ன பண்ணாங்க? கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தார்கள் அப்படின்னு சொல்லி நியூஸ்ல வாசிக்கிறாங்க. நான் கேட்ட உடனே டிவி முன்னாடி வந்து நிற்கிறேன். ஒருவேளை ஜானும் மைக்கேலும் ஊழியத்தின் நிமித்தமாக என்ன செய்யறாங்க? அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயிலில் தள்ளுறாங்களோ அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவங்க கொலை கேஸில் என்ன பண்ணியிருக்காங்க? உள்ள தள்ளி இருக்கிறாங்க. நீங்க நியூஸ்ல நல்லா நீங்க பாருங்க. பெரிய பெரிய மர்டர் கேஸ்ல, திருட்டு கேஸ்லாம் இந்த கிறிஸ்துவ பேர்கள் வச்சவங்க நிறைய பேர் வருவாங்க இல்லையா? ஜானுக்கும் மைக்கேலுக்கும் வந்த சோதனை பார்த்தீங்களா? அல்லேலூயா. இவங்க ஆளுங்களும் இவங்க வைக்கிற பேருங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, பைபிள்ல இருக்கிற ஆபிரகாம் இடத்துல வருவோம். இந்த ஆபிரகாம் இருக்கிறாரே, அவர் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய சோதனைகளை சந்தித்த மனுஷனாய் இருந்தார். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய சோதனைகளை பார்த்தவராய் இருந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? என்ன சோதனை பார்த்தீங்கன்னா, பிள்ளை இல்லாம ஆபிரகாம் என்ன பண்ணப்பட்டாரு? சோதிக்கப்பட்டார். பின்பு பிள்ளை நிமித்தமாய் ஆபிரகாம் என்ன பண்ணப்பட்டாரு? சோதிக்கப்பட்டார். பின்பு ஆகார் மூலமா ஆபிரகாம் என்ன பண்ணப்பட்டாரு? சோதிக்கப்பட்டார். சாராள் மூலமாக ஆபிரகாம் என்ன பண்ணப்பட்டாரு? சோதிக்கப்பட்டார். இப்படி ஆபிரகாம் எல்லாராலும் எல்லாவற்றிலும் என்ன செய்யப்பட்டாரு? சோதிக்கப்பட்டும் ஆபிரகாம் சோர்ந்து போகாதவராய் இருந்தார். அல்லேலூயா. சோதனைகள் சோர்ந்து போனதே தவிர ஆபிரகாம் சோர்ந்து போலீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் பெருக பெருக ஆபிரகாமுடைய விசுவாசமும் என்ன பண்ணி கொண்டிருந்தது? பெருகி கொண்டே இருந்த. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
ஆபிரகாமை சோதிக்கும்படியாக சோதனைகள் என்ன செஞ்சது? வந்து கொண்டே இருந்தது. ஆனா வந்த சோதனைகள் தான் என்ன வந்துச்சு? சோர்ந்து போனுச்சே தவிர சோதிக்கப்பட்ட ஆபிரகாம் எங்கேயுமே என்ன செய்யல? சோதிக்கப்படல. அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவாய் அவன் சோதிக்கப்பட்டானோ அவ்வளவாய் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். அல்லேலூயா. ஆனா நாம சோதிக்கப்படும் பொழுது பலவீனனா மாறிடுறோம். நாம சோதிக்கப்படும் பொழுது சோர்ந்து போயிடுறோம். நாம சோதிக்கப்படும் பொழுது ஆண்டவரை மறந்து போகிறோம். நாம சோதிக்கப்படும் பொழுது ஆண்டவரை விட்டு விலகி போகிறோம். நாம சோதிக்கப்படுகிற பொழுது ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து வெளியே போகிறோம். நாம சோதிக்கப்படும் பொழுது பின்மாற்றம் அடைகிறோம். ஆனால் ஆபிரகாம் சோதிக்கப்படுகிற பொழுது அவன் என்ன பண்ண? விசுவாசத்துல வல்லவனா மாறினான். பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உன்னை சோதிக்கிற பொழுது உன்னுடைய விசுவாசம் பெருகணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை சோதிக்கும் போது உங்க விசுவாசம் பெருகணும். அல்லேலூயா. அப்ப யாருடைய விசுவாசம் பெருகுதோ அவர்களுடைய முடிவு சம்பூர்ணமாக, சமாதானமாக, ஆசீர்வாதமாக இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். Praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது வசனத்தை வாசிங்க. 16:4. ஆகார் கர்ப்பம் தரித்தது நிமித்தமாக வாசிங்க, தன் ஆட்சியாளாகிய சாராளை அற்பமாக எண்ணினாள் என்று சொல்லி இங்க வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆகார் சாராளை அற்பமாக எண்ணும் போது, பார்க்கும் பொழுது, பேசும் பொழுது சாராளுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இல்ல, சாராள் நினைச்சிருப்பாங்கல்ல, உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கை என்னால வந்தது, நான் பார்த்து அமைத்து கொடுத்த வாழ்க்கை இது, நான் தான் உன்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தேன், நீ இவ்வளவு நல்லா இருப்பதற்கு, ஆசீர்வாதமா இருப்பதற்கு யார் காரணம்? நான் தான் காரணம். ஆனா என்னையே நீ என்ன செய்ற? அற்பமா நினைக்கிறிய என்று சொல்லி சாராளுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கும். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. இன்றைக்கும் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில நாம நிறைய பேருக்கு என்ன செய்யறோம்? நன்மை செய்யறோம். நிறைய பேருக்கு, சில பேருக்கெல்லாம் வேலை வாங்கி தரோம். இன்னும் சில பேருக்குலாம் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம சபையில வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்றாங்க? ஜெபம் பண்ணி உபவாசம் எடுத்து அப்புறம் கர்த்தர் நன்மை செய்து என்ன செய்யறாங்க? வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நம்ம சபை அவங்க பார்வையில் எப்படி படுது? சில பேருக்கு, சிலருக்கு எப்படி தோணுது? அற்பமா தோணுது. அல்லேலூயா. நாம யாரை உயர்த்துகிறோமோ, யாருக்கு நன்மை செய்கிறோமோ, யாரை நம்ம என்ன செய்யறோம்? உதவி பண்றோமோ, அவங்க மேல வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய, என்ன பார்ப்பாங்க? கொஞ்சம் அற்பமா தான் பார்ப்பாங்க. அல்லேலூயா. இது மனுஷனுடைய இயல்பான ஒரு காரியம்தான். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, யாருக்காவது நன்மை செய்யறோம்னா பதில் நன்மை அவங்க செய்வாங்க என்ற எண்ணத்தோடு நன்மை செய்யக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நன்மை செய்யும் போது எப்படி செஞ்சிடணும்? ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, என்கிட்டலாம் காசு யாரா கேட்கறான்னு வச்சுங்களேன், ஒரு 10,000 கொடு, ஒரு 50,000 கொடு, 1 லட்ச ரூபாய் கொடு அப்படின்னு என்கிட்ட யாராவது பணம் கேட்டாங்கன்னா நான் என்னதுமா பண்ணுவேன்? என் ஜோப்ல இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து கொடுப்பேன். என்னால முடிஞ்சது இதான், இதை நீங்க திருப்பி தர வேண்டாம், நீங்களே வச்சுங்க. எப்படி? இப்போ 5,000 ரூபாய் கேட்குறாங்க, இவர் என்ன செய்வாரு? 500 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு என்ன செய்வாரு? என்னால முடிஞ்சுதான், இதை நீங்க சந்தோஷமா வச்சுங்க, இதை என்ன பண்ணீங்க? திரும்பி தராதீங்கன்னு சொல்லிடுவார். அல்லேலூயா. இப்போ அந்த 5,000 ரூபாவை 4,500 ரூபாய் இவருக்கு மிச்சம். ஒரு வகையில் ஒரு வகையில் என்ன? ஏன்னா இப்பெல்லாம் என்ன பிரச்சனை? நான் கொடுக்கறது பிரச்சனை இல்லை, வாங்குறதுல தான் என்ன இருக்குது இல்லையா? அப்படி நிறைய நம்ம என்ன செஞ்சிருப்போம்? அனுபவப்பட்டிருப்போம். கொடுத்ததை கேட்க என்ன செய்வோம்? பயமாவே இருக்கும் இல்லையா? நம்ம வீட்டில் பாருங்க, கிச்சன்ல போய் பாருங்க,
டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பாருங்க, பிளாஸ்டிக் டப்பாலாம் பாருங்க, அதில் எத்தனை நம்மளுது, அது எத்தனை மற்றவங்களுது? அல்லேலூயா. கேட்க பயமா இருக்குது, கொடுக்க பயமா இல்ல, அத கேட்க பயமா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே நன்மை செய்யும் போது பதிலுக்கு அவர்கள் செய்வார்கள் என்ற எண்ணத்தோடு நீ நன்மை செய்வாயானால் நீ தான் முடிவில் வருத்தப்படுவ. அல்லேலூயா. ஆகையினால உன்னால் முடிந்த உதவிகளை செய்யும் போது அதில் என்ன செய்யாத, பதில் எதிர்பார்க்காத. அல்லேலூயா. ஏன்னா பெரும்பாலும் நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுது. அல்லேலூயா. நம்ம நிறைய அனுபவிச்சிருப்போம் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. சரி, அப்போ இங்க வேதத்திற்கு வருவோம். ஆகார் என்ன செய்தார்களாம்? நன்றி மறந்துட்டாங்க. எது? ஆகார் என்ன செஞ்சிட்டாங்க? நன்றி மறந்துட்டாங்க. இந்த சாராள் நிமித்தமாய் நான் இப்பொழுது ஆசீர்வாதமாய் இருக்கிறேன், இந்த சாராள் நிமித்தமாகத்தான் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைத்தது என்ற நன்றி ஆகார் என்ன செஞ்சாங்க? மறந்துட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்கிற தேவச்சனமே, நாம எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில ஆரம்ப நாட்களில் நமக்கு யாரெல்லாம் கை தூக்கி விட்டார்களோ, யாரெல்லாம் நமக்கு உதவி செய்தார்களோ, யாரெல்லாம் நமக்கு நன்மை செய்தார்களோ, யாரெல்லாம் நமக்கு துணை செய்தார்களோ, நீ மேல வந்ததுக்கு அப்புறம் அவங்கள ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. அவங்கள அற்பமா நினைக்க கூடாது, அவங்கள தூஷிக்க கூடாது. நீ என்ன எனக்கு செஞ்ச அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நன்றி உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. 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 அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம். ஒரு காலத்துல இவங்க இல்லைன்னா நான் இல்லைங்க, ஒரு காலத்துல எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சாங்க. அப்பாவுடைய மரணத்துல நிறைய பேர் சொன்னாங்க, ஆரம்ப நாட்கள் ஐயா தான் எங்களுக்கு என்ன பண்ணாங்க? அடைக்கலம் கொடுத்தாங்க, ஐயா தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா. அவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணேன். அல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, நமக்கு யாரெல்லாம் நன்மை செய்தார்களோ, யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, அவர்களை நீ ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. அப்படி நீ மறப்பாயானால் கர்த்தர் உன்னை மறந்து போடுவார். ஆமே. உனக்கு உதவி செஞ்சவங்களை நீ மறந்துட்டினா ஆண்டவர் உன்னை என்ன செஞ்சிருவாரு? உனக்கு உதவி செய்வதை மறந்துடுவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால எப்பொழுதுமே ஆதி காலத்துல நமக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, இம்மட்டுமா யாரெல்லாம் உதவி செய்து கொண்டு வருகிறார்களோ, அவங்களுக்காக நன்றி சொல்லி ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. நாம அவங்களுக்கு செய்யற பெரிய உபகாரமே என்னது? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த ஆகார் கர்த்தர் கர்ப்பம் தரிக்கும்படியா எனக்கு உதவி செய்தார், அதற்கு நீங்களோ ஒரு காரணம் சொல்லி சாராளை என்ன பண்ணியிருக்கலாம்? என்ன பண்ணியிருக்கலாம்? தேங்க்ஸ் சொல்லியிருக்கலாம். இல்லை என்ன சொல்லியிருக்கலாம்? சொல்லுங்க. தேங்க்ஸ் சொல்லியிருக்கலாம். அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கலாம்? ஒரு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்கலாம், ஒரு ஸ்வீட்டை கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கலாம்? அமைதியா இருந்திருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்களா? அற்பமா எண்ணினாள். அல்லேலூயா. அதனால தாங்க வனாந்தரம் வந்துச்சு. அதனால தான் ஆகார் வனாந்தரத்தை சந்திக்கும்படியாய் கர்த்தர் செய்தார். அதனால தான் ஆகார் துரத்தப்பட்டாள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அற்பமாக நாம் ஒருவரை எண்ணுவோமானால், அற்பமாக ஒருவரை பார்ப்போமானால், ஒருவர் செய்த நன்மைகளை மறப்போமானால், ஒருவர் செய்த நன்மைக்கு தீமை செய்வோமானால், நாம் கர்த்தரால் வனாந்தரத்திற்கு துரத்தப்படுவது நிச்சயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நிச்சயமாய் துரத்தப்படுவோம். வனாந்தரத்தை அலைந்து திரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் உண்டாக்கிடுவார். ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. சாராளுடைய உள்ளம் துடித்ததுங்க, வேதனைப்பட்டது. நான் பார்த்து இந்த ஸ்தானத்தை அவளை கொண்டு போனேன், ஆனா அவளை என்ன செய்தா? என்னை அற்பமாய் பார்க்கிறாள் என்று சொல்லி சாராள் என்ன செஞ்சாங்க? சொல்லுங்க. ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஆகாரை தெரிந்து கொள்ளல,
சாராளை தெரிந்து கொண்டார், சாராளை அழைத்தார். ஏன் தெரியுமா? ஆபிரகாம் மூலமாக ஒரு சந்ததியை ஏற்படுத்த வேண்டும், சாராள் மூலமாக ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததியை ஏற்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமும் நோக்கமும் தேவனுடைய திட்டமுமாய் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவ திட்டத்திற்கு, தேவ சித்தத்திற்கு ஆகாரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை, சாராளை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கும் உன்னை குறித்து ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உன்னை குறித்து ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உன்னை கொண்டு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆகையினால் தான் கர்த்தர் உன்னை ரட்சித்து இந்த நாளில் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சாராளுக்கு புரியவில்லை. ஆகாரை தேவன் அழைக்கல, என்னைத்தான் தேவன் அழைத்தார். என் மூலமாக ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததியை ஏற்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் என்பதை சாராள் என்ன செய்யவில்லை? புரிந்து கொள்ளல. ஆனால் ஆபிரகாம் புரிந்து கொண்டார். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் ஆபிரகாம் என்ன செஞ்சாருங்க? புரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். ஆபிரகாம் அதை என்ன செஞ்சாரு? நம்பினார். ஆகையினால தான் ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? பொறுமையோடு காத்திருந்தாருங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு சந்ததி தேவன் கொடுக்கும் வரைக்கும் ஆபிரகாம் என்ன செய்து கொண்டிருந்தாரு? பொறுமையோடு காத்திருந்தார், நம்பிக்கையோடு இருந்தார். அதை அவர் விசுவாசித்தார். அல்லேலூயா. அதை அவர் புரிந்து கொண்டிருந்தார், அதை அவர் தெரிந்து கொண்டிருந்தார். ஆகையினால தான் பிள்ளை இல்லாமல் அற்பமா எண்ணப்பட்ட ஆபிரகாமை கர்த்தர் ஒரு சந்ததிக்கு, ஒரு ஜாதிக்கு அவர் தகப்பனாய் மாற்றி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆனா இந்த புரிதல் யாருக்கு இல்ல? சாராளுக்கு இல்ல. அல்லேலூயா. ஆபிரகாம் அளவுக்கு சாராளுக்கு விசுவாசமும் இல்ல. ஆபிரகாம் அளவுக்கு சாராளுக்கு நம்பிக்கையும் இல்ல. ஆபிரகாம் அளவுக்கு கர்த்தரை சாராள் புரிந்து கொள்ளவும் இல்லை. ஆபிரகாம் அளவுக்கு கர்த்தரை சாராள் நம்பவும் இல்லை. ஆபிரகாம் அளவுக்கு சாராள் பொறுமையாகவும் இல்லை. ஆபிரகாம் அளவுக்கு சாராள் கர்த்தருக்காக காத்திருக்கவும் இல்லை. அவசரப்பட்டாங்க. அதனால தான் சாராள் அற்பமாய் எண்ணப்பட்டார். அல்லேலூயா. பிள்ளை இல்லைன்னு அற்பமா எண்ணப்பட்ட ஆபிரகாமை கர்த்தர் என்ன செஞ்சாரு? பிள்ளை இல்லாத ஆபிரகாமை ஒரு சந்ததிக்கே தகப்பனாகும்படி ஆசீர்வதித்தார். ஆனா அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சாராள் அற்பமாக எண்ணப்பட்டார். ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. என்ன வித்தியாசம்? இப்ப நான் சொன்னேன், தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் ஆபிரகாம் புரிந்து கொண்டார், அதை நம்பினார், அதை விசுவாசித்தார், பொறுமையாய் காத்திருந்தார். ஆகையினால அற்பமாய் எண்ணப்பட்டிருந்த ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆனா சாராள் புரிந்து கொள்ளவில்லை, சாராள் நம்பிக்கையும் இல்லை. ஆகையினால தான் அற்பமாக சாராள் என்ன செய்யப்பட்டா? பார்க்கப்பட்டா, எண்ணப்பட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவச்சனமே, அவசரம் தான் இதற்கு காரணம். அல்லேலூயா. தான் அற்பமா எண்ணப்பட்டதற்கு காரணம் என்ன சொல்லுங்க? அவசரம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவசரப்படாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவசரப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் ஆசீர்வாதமா இருக்காது. ஆலோசனை பண்ணி எடுக்கிற எந்த முடிவும் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அவசரப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் ஆசீர்வாதமா இருக்காது. ஆலோசனை பண்ணி எடுக்கிற முடிவு என்ன செய்யும்? ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஆத்திரக்காரனுக்கு மாத்திரம் இல்லைங்க, அவசரக்காரனுக்கும் என்னது? புத்தி மட்டு என்பதை இந்த சம்பவத்தில் என்ன செய்யலாம்? கற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியம் நாம உணர்ந்து கொள்ளணும். இரண்டாவது காரணம் என்ன? உணர்ந்து கொள்ளணும், அப்புறம் வருந்தணும், அப்புறம் திருந்தணும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன? உணரணும், வருந்தணும், திருந்தணும். அல்லேலூயா. இது மூணு இருந்தா நமக்கு கர்த்தர் சம்பூர்ணமாய் சமாதானமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏன் நம்முடைய வாழ்க்கையில நாம் அற்பமாய் எண்ணப்படுகிறோம்?
ஏன் நாம் அசட்டை பண்ணப்படுகிறோம்? ஏன் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம்? ஏன் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம் என்றால் நாம நிறைய காரியங்களை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம், நிறைய காரியங்களை வருந்தாமலே இருக்கிறோம், நிறைய காரியங்களை என்ன செய்யறோம்? திருந்தாம இருக்கிறோம். அதனாலதான் நம்ம இன்னும் என்ன செய்யப்படுகிறோம்? அசட்டை பண்ணப்படுகிறோம். அதனாலதான் இன்னும் நம்ம அற்பமாக எண்ணப்படுகிறோம். வாசிங்க 5வது வசனத்தை இப்ப வாசிங்க. அப்பொழுது சாராள் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல சுமரும். போதுங்க, இது என்ன நியாயம் எனக்கு தெரியல. இது என்ன? இதுதான் அநியாயம் இல்லைங்களா? நீங்களே சொல்லுங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. ஆமா, இப்போ இதுதான் அநியாயம். ஆபிரகாம் கேட்டாரா? ஆகார கட்டி வைன்னு கேட்டாரா? கேட்க. இந்த அம்மாவை என்ன பண்ணாங்க? தான் மேல உள்ள அந்த தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளாம, அதை உணர்ந்து கொள்ளாம இவங்க என்ன செஞ்சாங்க? ஆமா, ஆகார என்ன பண்ணாங்க? கட்டி வச்சிட்டாங்க. ஆபிரகாம் என்ன செய்யல? கேட்கவே இல்லை. இவங்க என்ன செய்யல? ஆண்டவர்கிட்ட இவங்க என்ன செய்யல? கேட்கவே இல்லை. இவங்களா முடிவு பண்ணி என்ன பண்ணிட்டாங்க? ஆபிரகாமுக்கு கட்டி வச்சிட்டாங்க. பாவம் ஆபிரகாம் இல்லையா? அவரே பாவம். பொண்டாட்டி பேச்சு கேட்டாலும், ஒருத்தர் சொல்றாரு மனைவி பேச்சு கேட்டாலும் பிரச்சனையா இருக்குது, கேட்கலாலும் பிரச்சனையா இருக்குது, என்ன பண்றது அப்படின்னா, நான் சொன்னேன் மனைவினாலே பிரச்சனை தான். அதுல கேட்கறது வேற, கேட்காது வேற, வேற வேற காரியம். நான் சிலரை தான் சொல்றேன், நீங்களாம் ஆசீர்வதிக்கப்படுங்க. அல்லேலூயா. இல்லையா? அந்த மனுஷன் என்ன செஞ்சாரு? ஒண்ணுமே செய்யல இல்லையா? திடீர்னு என்ன பண்ணாங்க? ஆகாரம் கொடுத்து என்ன பண்ண? இப்ப கேட்கலனாலும் பிரச்சனை வரும். மனைவி பேச்சு கேட்கலனாலும் பிரச்சனை வரும். சரி, என்ன செய்யலாம்? கேட்கலாம் அப்படின்னு கேட்டாரு. கேட்டதுக்கு அப்புறம் பிரச்சனை வருது. இவர் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன செய்யறாரு? ஒளிச்சிட்டு இருக்கிறார். இந்த பக்கமா அந்த பக்கமா. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்கள் அப்படிதான் நாம் எடுக்கிற முடிவு நமக்கே என்னவா மாறிடுது, நமக்கே அது உபத்திரவா மாறிடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? தேவனிடத்தில் என்ன செய்யணும்? நான் என்ன பாயிண்ட் சொன்ன உங்ககிட்ட, ஏன் அற்பமா என்ன படுறோம்? ஏன் நம்ம வாழ்க்கையில நம்ம நிந்திக்கப்படுறோம்? ஏன் வாழ்க்கையில அவமானப்படுத்தப்படுகிறோம்? ஏன் வாழ்க்கையில இழப்புகளை சந்திக்கிறோம் அப்படின்னா, உணரணும் முதல்ல. அல்லேலூயா. ஆமா, உணர்ந்தாதான் என்ன செய்ய முடியும்? நம்ம யாருன்னு உணரணுங்க. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் பிசாசு இதை தான் நம்மளை ஏமாத்துறான். நீ யார் என்று நீ உன்னை உணராதபடி என்ன செஞ்சிருவான்? யார் நீங்க? நீங்க உணர்ந்து சொல்லுங்க. இப்ப நீங்க யாரு? இயேசுவின் பிள்ளை. அல்லேலூயா. இதை உணர்ந்தா சாத்தானுக்கு தொல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யாருடைய பிள்ளை? இயேசுவின் பிள்ளை. அல்லேலூயா. என் மேல தேவனுடைய திட்டம் இருக்குது, என் மேல தேவனுடைய சித்தம் இருக்குது. அப்போ நான் என்ன செய்யணும்னா, தேவனிடத்தில் விசாரிக்கணும். அல்லேலூயா. உணர்ந்து கொள்ளணும். செய்யற காரியம் சரியா தவறா? செய்யற காரியம் சரியா தவறா என்பதை என்ன செய்யணும்? ஆமா, சரி, அந்த அம்மா தப்பு பண்ணிட்டாங்க, இப்ப அற்பமா என்ன பண்றா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் செய்ததை என்ன செய்யணும்? வருந்தணும், உணர்ந்தணும். நம்ம செஞ்ச தப்பு தான், நம்ம மூலமா தான் ஆண்டவர் என்ன கொடுக்க வச்சிருக்கிறாரு, சந்ததி வச்சிருக்கிறாரு. நம்ம தான் தப்பு பண்ணிட்டு என்ன செஞ்சிட்டோம்? ஆகார கட்டி வச்சிட்டோம். இப்போ அந்த செய்த தவறை உணர்ந்து அப்புறம் என்ன செய்யணும்? வருந்தணும். ஆனா இவங்க உணர்வும் இல்லை, வருந்தவும் இல்லை. பழிய தூக்கி யார் மேல போட்டாங்க? ஆபிரகாம் மேல போட்டாங்க. பாவம் இல்லை அந்த மனுஷன். கணவர்மார்களாம் அப்பாவிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. இப்போ சாரால் அற்பமா எண்ணப்பட்டதற்கு இது ஒரு காரணம். முதல்ல அவசரப்பட்டாங்க, இப்போ உணரவும் இல்லை, வருந்தவும் இல்லை, அவங்க என்ன செய்யல? திருந்தவும் இல்லை. அல்லேலூயா.
இப்போ தப்பெல்லாம் யார் பண்ணுதான்? தப்பு பண்ணது சாரா. ஆனா சாராவுடைய பார்வையில தப்பு பண்ணது யாரு? ஆபிரகாம் இல்லையா? அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். நான் பாட்டுன ஆடோ மாடோ மேய்ச்சிட்டு இருந்தேன். அவர் என்ன பண்ணாரு? அங்கிருந்து வெளியே வாடினாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த அம்மா என்ன செய்யறாங்க? ஏற்கனவே நான் நிறைய சோதனை இருக்கிறேன், மேற்கொண்டு என்னது இந்த அம்மா வேற அந்த அம்மா வேற, எந்த அம்மாவை சமாளிக்கிறது இல்லையா? ஈஸியா கணவர் மேல என்ன செஞ்சிருவாங்க? ஒன்றும் இல்லை. பாருங்க, என் மகன் அப்படிதான். ஜாஸ்மின் ஸ்கூல்ல இருந்து வந்து ஒரு நேரத்தில் ட்ரெஸ் எல்லாம் அங்கங்க தூக்கி போட்டான்னு வச்சுங்க, அவங்க அம்மா சொல்ற வார்த்தை தெரியுமா? அவங்க அப்பா மாதிரியே தான். துணியெல்லாம் மடிச்சு வச்சா அம்மா மாதிரி, துணியெல்லாம் விசாரிச்சு வச்சா அப்பா மாதிரி. இது எந்த மாதிரின்னு எனக்கு தெரியல இல்லையா? அதான் கேட்பேன், ஏமா அந்த புள்ள தப்பு பண்ணிச்சுன்னா அதை மட்டும் திட்டு, ஏன் என்னைய சேர்த்து திட்டுற? அவங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருந்துட்டு போட்டு. எப்பவுமே ஆம்பளை மேலே பழிய போட்டா நாங்க என்னதான் பண்றது நாங்க இல்லையா? உண்மையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி நல்லது பண்ணாலும் என்ன செய்யணும்? அப்ப மட்டும் அம்மா மாதிரி. உண்மைதானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ அசட்டை பண்ணப்படுகிற அளவுக்கு, நாம தள்ளப்படுகிற அளவுக்கு, அற்பமா எண்ணப்படுகிற அளவுக்கு நாம் என்ன தவறு செய்கிறோம்? நாம் என்ன பாவம் செய்கிறோம்? நாம் என்ன தேவனுக்கு விரோதமான காரியம் செய்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் அற்பமா எண்ணப்பட்டவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. வாசி பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம். எல்லாரும் வாசி. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கன்னடாவில் தமிழில் வாசிங்க. நீ உன் கண்ணில் இருக்கிற ஆமா, முத சாரா செய்த தவற என்ன செஞ்சிருக்கணும்? அதை ஆராய்ந்து பார்த்திருக்கணும். ஏன் அற்பமா எண்ணப்பட்ட அப்படிங்கிற அந்த அம்மா என்ன செஞ்சிருக்கணும்? உணர்ந்து இருந்தா அந்த பழியை தூக்கி யார் மேல போட்டிருக்க மாட்டாங்க. ஆபிரகாமுக்கு இதனால இன்னும் மனவேதனை, இன்னும் கவலை, இன்னும் அவருக்கு என்னது, இன்னும் வருத்தப்பட்டார். தப்பு செஞ்சு தண்டனை அனுபவிச்சா பரவாயில்ல, தப்பே செய்யாம நம்மளை என்ன பண்றாங்க? இப்படி நம்மளை என்ன செய்யறாங்க? வேதனைப்படுத்துறாங்களே இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ அசட்டை பண்ணப்படாதபடிக்கு, நீ அற்பமா எண்ணப்படாதபடிக்கு நீ உன்னை முதல்ல என்ன செய்? உன்னுடைய தவறு என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய பிரச்சனை என்ன? நீ எதுல தவறு இருக்கிற என்பதை என்ன செய்? முதல்ல உன்னை நீயே ஆராய்ந்து பார். அதனாலதான் நான் அசட்டை, ஆண்டவர் வந்து உன்னை அசட்டை பண்ணுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் உன்னை அற்பமா எண்ணுகிற தேவன் அல்ல. நீ செய்கிற காரியம் உன்னை அற்பமாய் மாத்துது. உன்னுடைய கிரியைகள்னாலதான் நீ அசட்டை பண்ணப்படுற. உன்னுடைய பாவங்கள்னாலதான் நீ ஒதுக்கப்படுற. அதனாலதான் உன்னுடைய வாழ்க்கையில சம்பூர்ணமான ஆசீர்வாதம் சமாதானம் காணாமல் இருப்பதற்கு காரணம் நாம் செய்கிற தவறுகள், நாம் செய்கிற பாவங்கள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய அவசரங்கள். இதுதான் நம்ம அசட்டை பண்ணப்படுறதுக்கு ஒரு காரணமா இருக்குது. இன்னைக்கு அதை நம்ம என்ன செய்யணும்? அடுத்தவங்க மேல பழி, ஆண்டவர் மேல பழி போடக்கூடாது, அடுத்தவங்க மேல பழி போடக்கூடாது. இது எதனாலே வந்தது என்பதை உன்னை நீ ஆராய்ந்து பார்த்தா கர்த்தர் உன்னோடு பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். ஜெனசிஸ் 29:31. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவளை ஆசீர்வதித்தாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமான தேவச்சனமே, ஒருவேளை இன்றைக்கு நீ அற்பமாக அசட்டையாக உன்னை மற்றவர்கள் பார்ப்பானால், உன்னை மற்றவர்கள் ஒதுக்கினார்களானால், உன்னை மற்றவர்கள் தள்ளினானால், நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் காண்கிறாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தர் காண்கிறார். யாரெல்லாம் அற்பமாய் எண்ணப்படுகிறார்களோ,
யாரெல்லாம் அசட்டை பண்ணப்படுகிறார்களோ, யாரெல்லாம் ஒதுக்கி தள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் கைவிடப்பட்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உபத்திரவத்தில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வேதனையில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் துன்பத்தில் இருக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் காண்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்கள் நம்மை காணாவிட்டாலும் நம்மை காணும்படிக்கே நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நாம் நல்லா இருக்கும்போது 1000 பேர் நம்ம வந்து விசாரிப்பாங்க, 1000 பேர் நம்மை தேடி வருவார்கள், 1000 பேர் நம்மோடு ஐக்கியம் கொள்ளுவார்கள். ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, நமக்கு ஒரு கடன் வரும்போது, நமக்கு ஒரு தொல்லை இருக்கும்போது, நமக்கு ஒரு வேதனை இருக்கும்போது விசாரிக்க என்ன செய்ய மாட்டாங்க. வந்தா என்ன பயம்? ஆமா, வந்தா அவங்க கஷ்டத்தை நம்ம மேல என்ன செஞ்சிருவாங்க. ஒருத்தர் சொல்லுவார், நான் வந்து ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் கிடையாது, ஸ்பிரிச்சுவலாக வந்தால் நான் என்ன பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன். என்ன சப்போர்ட் வந்தாலும் ஸ்பிரிச்சுவலாக கேளுங்க, நான் செய்கிறேன்னு. நான் அதை அப்படியே கற்றுக்கினேன். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன சப்போர்ட் வந்தாலும் ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் நீங்கள் தாராளமாக கேட்கலாம், நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டாருங்க, யாரும் காணல. யாக்கோபு யாரை நேசிச்சாரு சொல்லுங்க. நம்ம யாக்கோபு யாரை நேசிச்சாரு? சபையில் இருக்கிற யாக்கோபு. கலைசி சொல்ல மாட்டேன்றீங்களே, டவுட் ஆகுதா சிஸ்டர்? சொல்லுங்க, என்னதான் நேசிச்சாருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. யாக்கோபு யாரை நேசிச்சாருங்க? ராகேலை நேசித்தார். ஏன் பைபிளை சொல்றேங்க, நீங்க என்ன கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. அவர் ஜேக்கப், நான் சொல்றது வந்து யாக்கோபு. ஆமா, கர்த்தர் சோதரம். யாக்கோபு ராகேலை நேசித்தாரு, ஆனா கர்த்தர் ராகேலை லேயாளை நேசித்தார். அல்லேலூயா. யாக்கோபு ராகேலை நேசித்தாரு, ஆனால் கர்த்தர் லேயாளை நேசித்தார். ஆமென். ஆண்டவர் பாருங்க எப்படி நேசிக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பார்வையே ரொம்ப வித்தியாசங்க. யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்க, யார் தள்ளப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் தேடி போகிறார். அல்லேலூயா. யார் கைவிடப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்கள தேடி போகிறவர் என் ஆண்டவர். யார் துன்பத்தில் துயரத்தில் இருக்கிறார்களோ அவர்களை தேடி போகிற ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப இந்த சுவிசேஷம் யாருக்கு முதலாவதாக அறிவிக்கப்பட்டது? வசனம் என்ன சொல்ற? தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கர்த்தர் என்ன செஞ்சாரு? தெரிந்து கொண்டான்னு இயேசு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முத சுவிசேஷம் யாருக்கு அறிவிக்கப்பட்டது? யாருக்கு ஆண்டவர் சொன்னாரு மிகுந்த சமாதானம், உங்களுக்கு சமாதானம். ஆமா, அல்லேலூயா. ஏழை எளிய ஜனங்கள், அற்பமா எண்ணப்பட்டவர்கள், வறுமையிலும் வேதனையிலும் இருக்கிறவங்களை தான் எப்பொழுதும் ஆண்டவர் தேடி சென்றார். யாரெல்லாம் குருடர்களா இருந்தார்களோ, வியாதியஸ்தலா இருந்தார்களோ, குஷ்டரோகிகளா இருந்தார்களோ, யாரெல்லாம் கவலையில வேதனையில் இருந்தார்களோ அவர்களை தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தேடி தேடி சென்றார். அவர் அரண்மனை அரண்மனையாய் ராஜாக்களை ராஜாவெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யல? தேடி போகல. தெருக்களில ஒன்றும் இல்லாம, தெரு ஓரங்களில வீடும் இல்லாம, ஆஸ்தி இல்லாம, அந்தஸ்து இல்லாம, யாருமே இல்லாதவர்களை ஆண்டவர் தேடி போய் அவர்களை ராஜாக்களாக ஆசாரிகளாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு பாருங்க, ஆண்டவருடைய பார்வையில பெரிய ஆட்களை தெரியாது. யாரெல்லாம் சிறுமைப்படுகிறார்களோ, யாரெல்லாம் கண்ணீரில் இருக்கிறார்களோ அவர்களை தான் கர்த்தருடைய பார்வையில முதலாவதாக ஆண்டவர் அவர்களை பார்க்கிறார். ஆண்டவர் பெரியவராய் இருந்தும் யாரை நோக்கி பார்க்கிறாரா? தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். இன்றைக்கு நீ தாழ்மையா இருப்பாயானால், இன்றைக்கு நீ தள்ளப்பட்டு இருப்பாயானால் கர்த்தர் உன்னை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. ஆக்சுவலாக யார் நேசித்திருக்கணும்? யாக்கோபு என்ன செஞ்சிருக்கணும்? நேசித்திருக்கணும். யாக்கோபு நேசிக்கலனாலும் பரவாயில்ல, கர்த்தர் இருக்கிறார் உன்னை நேசிக்க. அல்லேலூயா. ஏன்னா யாக்கோபு நேசிப்பார்னு நினச்சி நீ வேதனைப்படாத. ஏன்னா யாக்கோபு நேசிக்கலன்னு சொல்லி என்ன செய்யாத, கவலைப்படாத. உனக்கு ஒரு நேசர் இருக்கிறார். அவர் உன்னை என்ன செய்வாரு? நேசிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஏன் யாக்கோபு லேயாளை நேசிக்கல? சொல்லுங்க, கரெக்ட் தான் நீங்க சொல்றது. பார்வைக்கு அப்புறம் பார்வையில சில குறைபாடுகள் இருந்ததுனால யாக்கோபு என்ன செய்யல? லேயாளை நேசிக்கல. ஆனா நீ எந்த குறைபாடு உனக்குள்ள இருந்தாலும் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. மனுஷர்கள் தான் என்ன செய்வாங்க? நேசிப்பதற்கு, பழகுவதற்கு தகுதிகள் பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் எந்த தகுதியும் பார்க்கிற தேவன் அல்ல. நீ எப்படி இருந்தாலும், நீ எதுவாக இருந்தாலும், நீ யாராக இருந்தாலும், நீ எவ்வளவு தாழ்மையில் இருந்தாலும், என்ன குறைபாடில் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை அப்படியே எடுத்துக்கொள்கிற தேவன், அப்படியே உன்னை நேசிக்கிற தேவன். அதான் மனுஷருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசம். அல்லேலூயா. அதனால மனுஷர் என்ன நேசிக்கல அப்படின்னு மனுஷருடைய அன்புக்கு என்ன செய்யாத. அவன் நேசித்தாலும் ஸ்தோத்திரம், நேசிக்கலனாலும் ஸ்தோத்திரம். என்னை எப்பொழுதும் நேசிக்க இயேசு இருக்கிறாரு, அதற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரோட பிரச்சனை தான். என் கணவர் என்ன நேசிக்கல, மனைவி என்ன நேசிக்கல, நண்பர்கள் நேசிக்கல, அவங்க நேசிக்கல, இவங்க நேசிக்கல. தேவையில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷருடைய அன்பு போயிடும். என்ன சிஸ்டர்? தனிந்து போயிடும். அல்லேலூயா. தண்ணிந்து போகும்போதெல்லாம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு என்ன செய்யணும்? என்ன பண்றது இல்லையா? அவங்க நம்மளை நேசிக்காம இருப்பதற்கு 1000 காரணம் இருக்குதுங்க. பாருங்க, ஒன்று நான் சொல்றேன் பாருங்க, ஒரு உண்மையை சொல்றேன் பாருங்க. எல்லாரும் நம்மளை நேசிக்க முடியாது. 100% உண்மை. இயேசு நல்லவர் தான். ஆனால் எல்லாரும் இயேசப்பா நேசிச்சாங்களா? இயேசு எவ்வளவு நல்லவர். யாருக்காவது ஒரு தீமை செஞ்சாரா? ஆனால் அவர் எல்லாரும் அவரை நேசிக்கலையே. அந்த மாதிரி தான் நாமும். எல்லாரும் நான் நினைக்கிறேன், இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்னை நேசிக்க மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும். பாருங்க, நான் பாரு, என்னை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஏசப்பா வச்சு தான் நான் சொல்கிறேன் நான், சரிங்களா? அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாரும் உங்களையும் தான் சொல்கிறேன். இங்கே இருக்கிற உங்களை எல்லாரும் என்ன செய்ய முடியாது? நேசிக்க முடியாது இல்லையா? நம்மளை நேசிக்கவும் ஒரு கூட்டம் இருக்கும், நம்மளை வெறுக்கவும் ஒரு கூட்டம். அது எங்கே? எல்லாம் நீங்கள் ஆஃபீஸ் போனால் அங்கேயும் அப்படி தான், நீங்கள் வேலை செய்யணும் அங்கேயும், நீங்கள் காலேஜுக்கு போனாலும் அங்கேயும், எல்லா இடத்துலையும் இதுதான். நம்மளை நேசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தால் நம்மளை வெறுக்கவும் எதிர்க்கவும் ஒரு கூட்டம் எப்பொழுதுமே எல்லா இடங்களிலும் எல்லாருடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? இருக்க தான் செய்யும். ஆனால் அப்படி வெறுக்கிறவங்கள தான், நேசிக்கிறவங்கள நம்ம என்ன செய்யறது இல்லை, ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. யார் வெறுக்கிறாங்களோ அவங்கள தான் என்ன செய்யும்? தேடி தேடி போய் அவங்க அனுப்பே நாடிட்டு இருப்போம். போ, நேசிக்கலன்னா நீ போ. அல்லேலூயா. எனக்கு என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு, நான் அவரை நேசிக்கிறேன். பிரைஸ்லா. அல்லேலூயா. அதனால் தேவையில்லாமல் உன்னை நேசிக்காதவங்களை குறித்து என்ன செய்யாது, நீ யோசிக்காது. உன்னை நேசிக்காதவங்களை குறித்து யோசிக்காது. அல்லேலூயா. பரவாயில்ல விடு, அவங்க திரும்ப நேசிக்க ஒரு காலம் வரும், கர்த்தர் வெறுப்பார். அல்லேலூயா. ஆனால் நாம் அவங்கள என்ன செய்யக்கூடாது? வெறுக்கக்கூடாது. அவங்க நம்மளை நேசிக்கலனாலும் நாம் அவங்கள என்ன செய்யக்கூடாது? வெறுக்கக்கூடாது. ஏன்னா ஏசப்பா நம்மளுக்கு அப்படி தான் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ராகேல் பாருங்க, ராகேலும் சரி யாக்கோபும் சரி தன்னிடத்துல என்ன செய்யல? அன்பா இல்லை அப்படின்ற ஒரு கவலை லேயாளுக்குள்ள எப்பொழுதுமே இருந்திருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. யாக்கோபு எப்போ பார்த்தாலும் ராகேல் கூடவே என்ன பண்ணுறது? பேசுவதும் பழகுறதுமா இருந்தா இந்த அம்மாவும் மனைவி தானே, இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? தைரியமான பொம்பளை இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? பலார் ரெண்டு விட்டுருப்பாங்க. இந்த அம்மா கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர். யாரு அந்த அம்மா? உள்ளே போய் என்ன செய்வாங்க? புஷ் புஷ்குன்னு. ஆனால் அந்த அழுக கர்த்தர் பார்த்தார் பாருங்க. அல்லேலூயா. அந்த அழுக கர்த்தர் பார்த்தார். யாக்கோபு நேசில கவலைப்படாத மகளே, அப்பா இருக்கிறேன், அவனை நேசிக்கிறேன். லேயாளை நேசிக்கும் போது லேயாளுக்கு எப்படி இருந்திருக்கும்? அல்லேலூயா. அப்புறம் பாருங்க 33வது வசனத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஏற்கனவே ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தாரு. ஏன் அற்பமா லேயாள் என்ன பட்டா? குறை இருந்த நிமித்தமாக என்ன செய்யப்பட்டா?
அற்பமா எண்ணப்பட்டா. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஒரு பிள்ளையை கொடுத்து 33ஆம் வசனத்துல வாசிக்கும் போது மறுபடியும் ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த அம்மா இப்ப என்ன சொல்றாங்க? நான் அற்பமா எண்ணப்பட்டது உண்மைதான். அற்பமா எண்ணப்பட்ட என்னை கர்த்தர் கேட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அற்பமா எண்ணப்பட்டவளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அற்பமா எண்ணப்பட்டவருடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ராகேலுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து அற்பமா எண்ணப்பட்ட லேயாளுடைய கர்ப்பத்தை திறந்து கர்த்தர் ஆசீர்வதித்தாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியம் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். எது இல்லைன்னு சொல்லி உன்னை அற்பமா எண்ணினார்களோ அதை இரட்டத்தனையாய் கர்த்தர் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ யார் அற்பமா எண்ணப்பட்டா? ராகேல். அல்லேலூயா. இப்போ இது லேயால் போட்ட பிளான் இல்லை. நான் பிளான் போடக்கூடாது. யாருக்கும் நாம் என்ன செய்யக்கூடாது? பிளான் போடவே கூடாது. டேஞ்சர். நாமளே விழுந்துருவோம். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வார்? உனக்காக பிளான் போடுவார். கரெக்டாக அவங்க விழுந்துருவாங்க. ராமன் சொல்லுங்களேன். இல்லை நான் தான் போடுவேன்றீங்களா? நீங்கள் பிளான் போடாதீங்க. யாருக்கும் என்ன சில பேர் ஸ்கெட்ச் போடுறோம் நான் உனக்கு வேண்டாம். கர்த்தர் என்ன செய்வார்? தம்பியோட விசுவாசம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன செஞ்சு வச்சுட்டு இருக்கிறாரா? ஸ்கெட்சு போட்டு வச்சுருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு காலம் வருங்க, உன்னை கர்த்தர் உயர்த்துவார். லேயாலை உயர்த்தினது போல, லேயாலை ஆசீர்வதித்தது போல, லேயாலை கனப்படுத்தினது போல உன்னையும் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்து கனப்படுத்த கர்த்தரால் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்திய 18:10 சொல்லுகிறது, இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமா என்ன செய்யாத, யாரையும் என்ன செய்யாத. படிப்பு இல்லாதவங்களை பார்த்து அற்பமா நினைக்காத. அந்தஸ்து இல்லாதவங்களை பார்த்து அற்பமா நினைக்காதீங்க. அப்புறம் பணம் இல்லான்னு நினச்சி யாரும் என்ன செய்யாதீங்க. பைத்தியத்தை கூட என்ன செய்யாதீங்க, அற்பமா எண்ணாதீங்க. ஏன்னா நம்மளும் யாரு? பைத்தியங்களை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. கர்த்தருக்கு சொல்றோம். ஏன்னா அவங்களுக்கு தான் என்ன இல்லை, கவலையே இல்லை. ஆமாங்க. எத்தனை பேர் அவங்கள பார்த்துருக்கீங்க? அவங்களுக்கு எதாவது கவலையாக இருக்கு. நிறைய பேர், சில பேர்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சொல்லுவோம்ல, சிரிச்சுட்டே யாருனா இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? பைத்தியமாக சிரிச்சுட்டே பத்தியா இல்லையா? அவங்களுக்கு என்ன இல்லை, எதை குறிச்சோம் கவலையே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு மனுஷன் இல்லையோ, அழகுலையோ இல்லை அந்தஸ்துலையோ படிப்புலையோ கலரிலையோ இல்லை அதிலே இதுலையோ யாரு குறித்த நீ என்ன செய்யாத. ஏன்னா ஆண்டவர் நம்ம அப்படி அற்பமாக பார்த்துருந்தாருன்னா நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருப்போமா? இல்லையா? ஆண்டவர் பார்க்கல. நாமளும் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க. யாரையும் தாழ்வா என்ன செய்யாதீங்க, யாரையும் தாழ்மைப்படுத்தி என்ன செய்யாதீங்க, யாரும் அற்பமாக என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. அல்லேலூயா. அது நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. அப்போஸ்தலர் 4:11 வேகமாக எடுத்து வாசிங்க, முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 4:11. தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு கர்த்தர் மூளை கல்லாக்கினார். அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலை கல்லாக்கினார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாம் ஒருத்தர் மாட்டோம். சங்கீதம் 37:37 வாசிங்க. மீதெல்லாம் கண்களை மூடி முழங்கால் படிங்க. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. எல்லாம் முழங்கால் படிட்டு நன்றி ஆண்டவர். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெப சிந்தையில